கல்வி தரத்திலும் கட்டமைப்பு வசதியிலும் தனியார் பள்ளிகளை விஞ்சும் அரசு தொடக்க பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்காக பெற்றோர் சொந்த வீடுகளை விட்டு பள்ளி அருகே வாடகைக்கு குடியேறி வருகின்றனர். இதுகுறித்து சுவாரஸ்யமான தொகுப்பு. கரூர் அடுத்த பரமத்தி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் ISO தரச்சான்று பெற்ற ஒரே பள்ளி இது. 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் இந்த ஆண்டு 190 மாணவர்கள் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறை, டிஜிட்டல் மல்டிமீடியா வகுப்பறை, கணினி ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம், சிறுவர் நூலகம் என கட்டமைப்பு வசதிகள் தனியார் பள்ளிக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளன. அதோடு கல்வி தரத்திலும் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் இந்த பள்ளி விளங்குகிறது. பொருளாதார சூழலால் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க முடியாமல் தவிக்கும் அடித்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர் அதிக அளவில் இந்த பள்ளியை நாடி வருகின்றனர். மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு ஆண்டு இந்த பள்ளியில் அதிகரித்து வருகிறது. குழந்தைகளின் கல்விக்காக பெற்றோர் தங்கள் சொந்த வீடுகளை விட்டுவிட்டு பரமத்தி கிராமத்திற்கே வந்து வாடகை வீடுகளில் குடியேறி விடுகின்றனர். இந்த வகையில் 17 குடும்பங்கள் பரமத்தியில் வாடகை வீடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளன. நாங்கள் இங்கே வாடகைக்கு வந்து குடியிருக்கிறேன். பொண்ணு வந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தேன். 5ஆம் கிளாஸ் ஒரு வருஷம் இந்த ஸ்கூலில் வந்து படித்தேன். அங்கே 4 வருஷம் படித்ததுக்கு இங்கே 1 வருஷம் படித்ததுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுது. அதனால் பையனையும் இங்கேயே கஷ்டப்பட்டால் பரவாயில்ல இங்கேயே சேர்த்து விட்டுட்டேன். இப்போ பையன் வந்து பேபி ஸ்கூல் போகவே இல்லை. ஆனால் வந்து 1வது போய் ஒரு வாரத்திலே நல்லா எல்லாமே எழுதுறா படிக்கிறா. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. வாடகை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு பரமத்தி வந்து வாடகை 1000 ரூபா கொடுத்து இங்கே தங்கி படிக்க வைக்கிறோம். 1வது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன் என் பையன். ஒழுக்கங்களும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே ஸ்கூலில் வந்து கராத்தே, ஹிந்தி, யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. போக்கனிக் இங்கிலீஷும் சொல்லி கொடுக்குறாங்க. பசங்க இங்கிலீஷில் வந்து நாலேஜில் வந்து நல்லா சொல்கிறாங்க. பரமத்தி அருகே உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில் இருப்பதால் மாணவர்கள் பரமத்தியில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து தங்குகின்றனர். இதனால் வாடகை தாறுமாறாக உயர்ந்துவிட்டது. சாதாரண வீடுகளின் வாடகை தற்போது 3000 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டது. தொடக்கப்பள்ளியை நாடி வரும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த பிரச்சனையையும் எதிர்கொள்கின்றனர். வீடு வாடகை கிடைக்குது இல்லை. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தா 2500 3000 தான் வாடகை. இந்த வாடகையும் பொருட்படுத்தாமல் நான் வந்து இங்கே வந்து வாடகைக்கு இருக்கேன். பையனுடைய நாளைய வளர்ச்சியை நினச்சி வாடகை போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற ஏழ்மையான சூழ்நிலையும் கூட நான் இங்கே தங்கி இங்கே பையனை படிக்க வைக்கிறதுக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். அரசும் மக்களும் நினைத்தால் அனைத்து அரசு பள்ளிகளையும் மேம்படுத்தலாம் என்ற நம்பிக்கை இந்த பள்ளியால் ஏற்படுகிறது என்றால் அது மிக இல்லை. சொந்த வீட்டிலிருந்து தங்களது குழந்தைகளின் படிப்பு நலனுக்காக வாடகை வீட்டில் குடியிருக்கும் இவர்கள் போற்றுதலுக்குரியவர்களே. அன்பழகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.